வணக்கம். டேல் கார்னகி என்பவரால் எழுதப்பட்ட கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி என்ற ஒரு அரிய நூலினை வாசிப்பதற்கு கிடைத்தது. அந்த நூலில் உள்ள ஒரு நல்ல விடயத்தினை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த உலகிலே வாழ்கின்ற பெரும்பாலான மனிதர்கள் அவர்களுடைய எண்ணங்கள் கடந்த காலத்திலேயே அதிகம் இருக்கின்றது. கடந்த காலத்தில் நிகழ்ந்த எதிர்மறை எண்ணங்களுக்குள் கரைந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சிலர் எதிர்காலத்தை எண்ணி ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், கடந்த காலமும் எதிர்காலமும் சந்திக்கின்ற ஒரு புள்ளி, அதுவே நிகழ்கணம். இந்த நிகழ்காலத்தில் எவனொருவனால் வாழ முடிகின்றதோ அவனே இவ்வுலகில் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாக வாழ்கின்றான் என்பதை டேல் கார்னகி அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகின்றார். அந்த வகையிலே இன்று ஒரு நாள் மட்டும் என்ற தலைப்பிலே 10 விடயங்களை அவர் குறிப்பிடுகின்றார். அவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்போம். இன்று ஒரு நாள் மட்டும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். பெரும்பாலான மக்கள் தாங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தங்கள் மனதுக்குள் சங்கல்பம் செய்கிறார்களோ அந்த அளவுதான் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்ற ஆபிரகாம் லிங்கனின் கருத்தை இது உண்மை என்று அனுமானிக்கிறது. மகிழ்ச்சி நமக்குள் இருந்து வருகிறது, வெளியே உள்ள எவற்றோடும் அதற்கு தொடர்பு இல்லை. 2. இன்று ஒரு நாள் மட்டும் என் சொந்த விருப்பங்களுக்கு ஏற்ப அனைத்தையும் மாற்ற முயற்சிக்காமல் உலகம் எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்றவாறு நான் நடந்து கொள்வேன். என் குடும்பம், என் வியாபாரம் மற்றும் என் அதிர்ஷ்டம் ஆகியவை எப்படி அமைந்துள்ளனவோ அவற்றோடு நான் என்னை பொருத்திக் கொள்வேன். 3. இன்று ஒரு நாள் மட்டும் நான் என் உடலை கவனித்துக் கொள்வேன். நான் உடற்பயிற்சி செய்து என் உடலின் மீது அக்கறை செலுத்தி அதற்கு போசாக்கு அளிப்பேன். அதை நான் மோசமாக நடத்த மாட்டேன், உதாசீனப்படுத்த மாட்டேன். அப்போது அது எனக்காக வேலை செய்யும் கச்சிதமான இயந்திரமாக அமையும். 4. இன்று ஒரு நாள் மட்டும் நான் என் மனதை வலிமைப்படுத்த முயற்சிப்பேன். பயனுள்ள ஏதேனும் ஒன்றை கற்றுக்கொள்வேன். நான் என் மனதை அலைக்கழிக்க அனுமதிக்க மாட்டேன். முயற்சி, சிந்தனை மற்றும் கவனம் தேவைப்படும் ஏதேனும் ஒன்றை நான் படிப்பேன். 5. இன்று ஒரு நாள் மட்டும் நான் என் ஆன்மாவிற்கு 3 வழிகளில் பயிற்சி அளிப்பேன். பிறர் கண்டுபிடிக்காதவாறு நான் யாரேனும் ஒருவருக்கு ஏதேனும் ஒரு நல்ல காரியத்தை செய்வேன். வில்லியம் ஜேம்ஸ் பரிந்துரைப்பது போல ஒரு பயிற்சிக்காக எனக்கு விருப்பமில்லாத 2 விஷயங்களையாவது நான் செய்வேன். 6. இன்று ஒரு நாள் மட்டும் பிறர் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருப்பேன். என்னால் இயன்ற அளவுக்கு சிறப்பாக காட்சியளிப்பேன். சிறப்பாக உடையுடுத்துவேன். தாழ்ந்த குரலில் பேசுவேன். பண்போடு நடந்து கொள்வேன். தாராளமாக பாராட்டுவேன். எதையும் விமர்சனம் செய்ய மாட்டேன். குறை கண்டுபிடிக்க மாட்டேன். எவரொருவரையும் முறைப்படுத்தவோ சரி செய்யவோ முயற்சிக்க மாட்டேன். 7. இன்று ஒரு நாள் மட்டும் என் வாழ்வின் ஒட்டுமொத்த பிரச்சனையையும் ஒரே நேரத்தில் கையாள்வதற்கு மாறாக இந்த ஒரு நாளை மட்டும் வாழ்வதற்கு நான் முயற்சிப்பேன். நான் என் வாழ்நாள் முழுக்க கடைப்பிடிக்க வேண்டும் என்று நினைக்கும் விஷயங்களை அவை பிரமிக்க வைப்பவையாக இருந்தாலும் இன்று 12 மணி நேரம் நான் அவற்றை செய்வேன். 8. இன்று ஒரு நாள் மட்டும் நான் ஒரு திட்டத்தை வகுத்து கொள்வேன். ஒவ்வொரு மணி நேரமும் நான் செய்யப்போகும் விஷயங்களை நான் எழுதி வைத்து கொள்வேன். அதை நான் அப்படியே பின்பற்றாமல் போகக்கூடும், ஆனால் ஒரு திட்டம் என்னிடம் இருக்கும். அது 2 பெருச்சாளிகளை விரட்டியடிக்கும். ஒன்று அவசரப்படுதல், மற்றொன்று தீர்மானமின்மை. 9. இன்று ஒரு நாள் மட்டும் ஓர் அரை மணி நேரம் எனக்காக தனியாக ஒதுக்கி கொண்டு ஓய்வாக இருப்பேன். இந்த அரை மணி நேரத்தில் என் வாழ்க்கை குறித்த இன்னும் அதிக கண்ணோட்டத்தை பெறுவதற்காக
சில சமயம் நான் கடவுளை பற்றி நினைப்பேன். 10. இன்று ஒரு நாள் மட்டும் நான் பயப்படாமல் இருப்பேன். குறிப்பாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கும், அழகானவற்றை அனுபவிப்பதற்கும், அன்பு செலுத்துவதற்கும், நான் நேசிப்பவர்கள் என்னை நேசிக்கிறார்கள் என்று நம்புவதற்கும் நான் துணிவேன். இவ்வாறு ஒவ்வொரு கணங்களையும் மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்கின்ற போது ஒட்டுமொத்த வாழ்க்கையே மகிழ்ச்சியாக அமைந்துவிடும் என்று குறிப்பிடுகின்றார். இன்றிலிருந்து நாமும் ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாக அனுபவிப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.